என் பொண்ணு லவ்வா பேரில் இருந்தா என்னால் ஜீரணம் பண்ணிக்க முடியல. ஜீரணம் பண்ணிக்க முடியலன்னு நானும் பூர்ணிமா 2 பேர்னாலையும் என்னென்னா ஜாதி, மதம், பணம், பொருள் இதெல்லாம் தாண்டி வேற ஒரு காரணம் இருந்தது. அதை நாங்கள் ஜீரணம் பண்ணிக்க முடியாமல் இருந்தோம். அதில் அவங்க வந்து இத்தனையும் அப்பா எப்படி லவ் பண்ணால் இத்தனையும் தாண்டி லவ் தான் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு செப்பரேட் ஆகி போனா. நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் நேத்து காலமானாரு. இந்நிலைதான் அவருக்கு இன்னைக்கு அரசு மரியாதையுடன் உடலடக்கம் செய்ய இருக்கு. இப்படி இருக்க சூழல தான் பாக்யராஜ் இருப்பதுக்கு முன்னாடி தன்னுடைய மகள் அவளுடைய காதலுக்காக வீட்டை விட்டே வெளியேறிய விஷயத்த ரொம்பவே உருக்கமாகவும் கண்கலங்கி பேசிய வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. நடிகர் பாக்யராஜுடைய மனைவி தான் பூர்ணிமா. இந்த தம்பதிக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் இருக்காங்க. இவங்களுடைய மகள் சரண்யா பாரிஜாதம் படம் மூலமா பிரபலமானவங்க. இதை தொடர்ந்து தான் சரண்யா காதலிச்சு திருமணம் செய்தாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி இருக்க சூழல தான் பாக்யராஜ் ரீசெண்டா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல மகள் சரண்யா குறித்து பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னுடைய மகள் பிறந்தப்போ அவளுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருந்தாவும் சொல்லியிருந்தாரு. அதுல உலகத்திலேயே தன்னுடைய மகளை தவிர வேற எதுவுமே அழகில்ல, உன்னை பார்த்துட்டே இருந்தா போதுன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த லெட்டரை குறித்து அவருடைய சீரியல்லையே ஒரு சீனாவும் வச்சிருந்தாராம். அந்த சீனு தான் கிளைமேக்ஸ் சீனாவும் அமைஞ்சிருந்ததா அந்த சீரியல்ல. அதுல அந்த பெண் ஒருத்தரை காதலிப்பதாகவும், ஆனா தன்னுடைய தந்தைக்கு அந்த பையனை பிடிக்கல. இப்படி இருக்க சொல்லதான் அப்பா அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறதுக்காக சூட்கேஸ்ல எல்லா துணியும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அப்பா எழுதிய லெட்டரை பாக்குறாங்க. அந்த லெட்டரை எடுத்து படிக்கும்போது அப்பா தான் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு என்பது புரிய வருது. உடனே அந்த பெண்ணும் அவங்க அப்பா கிட்ட போய் நம்ம திருமணம்னு செஞ்சோம்னா வீட்டோட சம்மந்தத்துடன் தான் திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்றாங்க. இதை சொன்னோடனே அவங்களுடைய அப்பாவோ நீ போய் அந்த பையனை கூட்டிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. இப்படிதான் சுகமான சுமை என்ற சீரியல்ல கிளைமேக்ஸா வச்சிருப்பேன். இதே மாதிரி என்னுடைய கதைகள்ல மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்ததுன்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு. என் பொண்ணு லவ்வா பேரில் இருந்தா என்னால் ஜீரணம் பண்ணிக்க முடியல. ஜீரணம் பண்ணிக்க முடியலன்னு நானும் பூர்ணிமா 2 பேர்னாலையும் என்னென்னா ஜாதி, மதம், பணம், பொருள் இதெல்லாம் தாண்டி வேற ஒரு காரணம் இருந்தது. அதை நாங்கள் ஜீரணம் பண்ணிக்க முடியாமல் இருந்தோம். அதில் அவங்க வந்து இத்தனையும் அப்பா எப்படி லவ் பண்ணால் இத்தனையும் தாண்டி லவ் தான் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு செப்பரேட் ஆகி போனா. நாங்களும் கோபத்தில் அப்படியே இருந்தோம். ஆனால் அப்புறம் கன்சீவ் ஆகிட்டான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்து எங்களால் தாய்க்க முடியல. என்ன நம்ம பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் வளர்க்கணும், நம்மளை விட்டா இப்போ அவளுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களே வந்து இறங்கி வந்து வாமா அப்படின்னு சொல்லி கன்சீவ் ஆன நேரத்தில் இப்படி தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சோம். அப்புறம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் தூக்குன்னு இருந்தது. அப்புறம் பூர்ணிமா தான் கூட போச்சு. அப்புறம் பையன் பிறந்திருக்கான்னு சொன்னோன்னே நான் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4-5 மாதம் வரைக்கும் கூட ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சொல்லி வீட்டிலே இருந்தது. இப்போ டெய்லி குழந்தைய நான் எடுத்துகிட்டே இருந்தேன். இப்போ அவனுக்கு கண்ணு முழிச்சு அவன் பார்க்க எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சு என்ன வந்து கரெக்டாக வந்து அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவான். யார் இருந்தாலும் சுற்றி வர என்ன கை காமிச்சு எங்கிட்ட தான் வந்து வருவான். அந்த அளவுக்கு அவன் எங்கிட்ட அட்டாச்மெண்ட் ஆகி எனக்கு அவங்ககிட்டயும் அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிப்போச்சு. இப்போ அவனை பார்க்காம என்னால் முடியாது, அவனுக்கும் நான் இல்லைன்னா முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பைண்டிங் ஆகிப்போச்சு. ஸோ சினிமாவுக்கு நம்ம வந்து ஸ்கிரிப்டு ஏதோ யோசிக்கிறோம் பண்ணுறோம். ஆனால் ரியல் லைஃப்லேயே நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ரியல் லைஃப்லேயே வந்து இந்த மாதிரி நடந்தது. ஸோ இதை நினச்சி பார்க்கும்போது பார்த்திபன் டைட்டில் வச்சுருந்தாங்கல்ல சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து இப்போ அந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் அது ஒரு சுகமான சுமையாகவே இருந்துட்டு இருக்குது. மேலும் பாக்யராஜ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.